திருவேலுக்கை 46வது திவ்ய தேசம். வேலுக்கை வள்ளி நாச்சியார் சமேத முகுந்த நாயன் என்கிற அழகிய சிங்க பெருமாளே நமக. ஒரு சமயம் பிரம்மதேவர் யாகம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அரக்கர்கள் அவரது யாகத்துக்கு இடையூறு விளைவித்தனர். இது குறித்து பிரம்மதேவர் திருமாலிடம் முறையிட்டு யாகத்தை சிறப்பாக நடத்த தயை புரியுமாறு வேண்டினார். திருமாலும் பிரம்மதேவரிடம் யாகத்துக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாதவாறு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்தார். முன்பு பிரகலாதனுக்குரிய நரசிம்ம அவதாரம் எடுத்த மாதிரி இப்பொழுதும் அதே கோலத்துடன் ஹஸ்தி சைலம் என்ற குகையிலிருந்து புறப்பட்டு பிரம்மதேவனின் யாகத்திற்கு இடையூறு அளித்த அசுரர்களை அவ்விடத்தில் இருந்து விரட்டி சென்றார். அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த இடம் வரை ஓடி வந்தனர். அவர்களை துரத்தி கொண்டு வந்த நரசிம்ம பெருமாள் குளிர்ச்சியான இயற்கை எழில் மிகுந்த இந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். பயந்து ஓடிய அசுரர்கள் மீண்டும் வந்தால் அவர்களை எதிர்க்க இந்த இடமே சிறந்தது என்று நினைத்து தனது கோப உணர்வுகளை நீக்கி யோக நரசிம்ம மூர்த்தியாக அருள்பாலித்து தரிசனம் தருகிறார். இதனாலேயே இவரது சன்னதி காமாக்ஷிகா நரசிம்மர் சன்னதி என்று பெயர் பெற்றது. வேல் என்றால் விருப்பம். தானாக விருப்பப்பட்டு அமைதியை தேடி இத்தலத்தில் யோகமூர்த்தியாக இருப்பதால் வேலிருக்கை என்று ஆகி காலப்போக்கில் வேலுக்கை என்றாகி விட்டது. திருமாலின் அவதாரங்களில் மிகவும் போற்றப்படக்கூடிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். திருமாலின் காக்கும் குணம் உடனே வெளிப்பட்ட அவதாரம். பக்தனின் வார்த்தையை பகவான் உடனே காப்பாற்றிய அவதாரம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல். பாசுரம் எண் 2315. அன்று இவ்வுலகம் அளந்த அசைவேகொள் நின்றிருந்து வேலுக்கை நீ நகர்வாய் அன்று கிடந்தானை கேடில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே கான். பாசுரத்தின் பொருள். மனமே, முன்பு ஒரு காலத்தில் நின்று கொண்டே இவ்வுலகங்களையெல்லாம் அளந்ததால் உண்டான சிரமத்தினாலேயோ திருவேலிக்கையிலே வீற்றிருந்து சிறந்த திருப்பதியில் ஒரு காலத்தில் பள்ளி கொண்டவனும் ஒரு காலும் அழிவில்லாத திருக்குணங்களை உடையவனும் முன் ஒருகால் கம்சனை கொன்று ஒழித்தவனுமான பெருமாளை நீ வணங்கு என் நெஞ்சே என்கிறார் திருமங்கையாழ்வார்.